அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ஸ்ரீ குருப்யோ நமக. குருவே சரணம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். மகா பெரியவா அற்புதங்கள் தொடரில் நாம் பலவிதமான அற்புதங்களை பார்த்து வருகிறோம். அதிலும் மகான் தன் பக்தர்களின் குறைகளை தீர்ப்பது என்பது அந்த பக்தராக வந்து சொல்ல வேண்டும் என்று கூட அது வரைக்கும் கூட மகான் தாமதிப்பதில்லையாம். எப்பொழுது தன் பக்தனுக்கு ஒரு குறை வந்துடுத்தோ அதை பெரியவா தான் தீர்த்து வைக்கணும்னு நம்புகிறாரோ அந்த க்ஷணத்திலேயே மகான் அந்த இடத்தில் பிரசன்னமாகி ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து அந்த குறைகளை தீர்க்கிறார். அது எந்த மாதிரியான குறைகளாக இருந்தாலும் சரி. உதாரணத்திற்கு நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம், எல்லாரும் பேசும்போது நண்பர்களுக்குள்ளோ உறவினர்களுக்குள்ளோ அப்படியே நாம் ஒரு அன்பாக பேசிக்கொள்ளும் பொழுது இந்த கேள்வி வரும் இல்லையா, தெய்வம் பேசுமா? நாம் என்ன நினைக்கிறோம்னு அவருக்கு தெரியும்னு சொல்கிறோமே, உண்மையிலேயே நாம் பேசுறது நாம் நினைக்கிறது எல்லாத்தையும் அவர் கவனிச்சுன்னு இருக்காரா? அப்போது நமக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் அவராக வந்து தீர்த்து வைப்பாரா என்ன அப்படின்னு நம்ம அடிக்கடி பேசுவோம். அது ஒரு கிண்டலாகவும் இருக்கும், எதேச்சையாகவும் இருக்கும், ஏன் சிலருக்கு விரக்தியில் கூட அந்த வார்த்தை வரும் இல்லையா? ஆனால் உண்மையிலேயே அதை பகவான் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார் என்பதை நமக்கு உணர்த்தும் ஒரு அற்புதம் தாங்க இது. எப்படின்னா, ஒரு பக்தர், அந்த பக்தர் தான் வாழும் காலத்தில் கடுமையாக உழைத்தவர். ஒரு ஆஃபீஸில் முதலில் அவர் நன்றாக படித்து ஒரு பட்டம் வாங்கி ஒரு வேலைக்கு சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 35லிருந்து 40 ஆண்டுகள் கடுமையாக உழைத்தார். சென்னையில் அவருக்கு பணி. அவர் பெரியவாளின் பக்தர். ஆனாலுமே வந்து தன்னுடைய அலுவலகம், தன்னுடைய அலுவல் பணி இதிலேயே ரொம்ப கவனம் செலுத்தியவர். அவருக்கு ஒரு மகன். கடுமையாக உழைத்து நிறைய பேர் சம்பாதிச்சார், நிறைய புகழ் தன் ஆஃபீஸில் சம்பாதிச்சார், பெரிய பதவியெல்லாம் சம்பாதிச்சார், நிறைய பொருள் சம்பாதிச்சார். தன்னுடைய மகனுக்கு ஊரே வியக்கும் வண்ணம் அவ்வளவு அருமையாக அழகாக திருமணமும் நிகழ்த்தி வைத்தார். தன்னுடைய மகன், தன்னுடைய மருமகள் ஆகிய இவர்கள் கல்கட்டா என்ற ஊரில் அவர்களுடைய வீட்டினை குடும்பத்தினை அமைத்து கொண்டு தன்னுடைய மகன் கல்கட்டாவில் வேலை பார்த்துன்னு வந்தார். இப்போ இவருக்கு 58 வயசாகுது. நம்முடைய கதாநாயகருக்கு இவருக்கு அந்த 58 வயதானதுமே ரிட்டையர்மெண்ட் கொடுத்து பணி ஓய்வு கொடுத்து இவரை அனுப்பிவிடுகிறார். அன்று வரை இருந்த அந்த அலுவல் பரபரப்பு, அந்த பணியின் சுமை, அதில் இருந்த ஒரு ஓட்டம், இவருக்கு இருந்த அந்த பட்டம் பதவி, நண்பர்கள் கூட்டம், தனக்கு மேலிருந்த அந்த அதிகாரி தன் மீது சுமத்திய அந்த பணிச்சுமை, தான் பிறருக்கு தனக்கு கீழ் வேலை பார்ப்பவர்கள் அனைவருக்குமே அந்த வேலையை அழகாக பகிர்ந்து கொடுத்த அந்த தன்மை எல்லாமே சட்டுன்னு நின்று போன மாதிரி ஆகிடுது. பிரி உபச்சாரம்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபேர்வெல் பார்ட்டி, அது மாதிரி ஒரு சின்ன ஒரு விழா மாதிரி அந்த ஆஃபீஸ்லேயே நடத்தி அவருக்கு மாலை மரியாதை பரிசுகள் எல்லாத்தையும் கொடுத்து இவரை வீட்டுக்கு அனுப்பிட்டான். அப்போ தான் இவர் யோசிக்கிறார், நாளையிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இத்தனை நாளாக வேலைக்கு போனோம், சம்பாதிச்சோம், அந்த வேலையில் ஒரு மிடுக்கு எல்லாமே இருந்தது, அது எல்லாருக்கும் இருக்கிறது தானே. திடீர்னு இதுக்கு மேலே என்ன செய்யறதுன்னு தெரியல. சரி, இத்தனை நாளாக நம்ம வேலை பார்த்தோமே, கூடவே நம்முடைய மன நிம்மதிக்காக ஏதாவது ஒரு புண்ணிய காரியம் பண்ணி புண்ணியங்களை சேர்த்துட்டோமா? சுவாமிக்கு ஒரு பூஜை பண்ணுறது, தினமும் ஒரு ஜபம் பண்ணுறது, நித்தியமும் கோயிலுக்கு போகிறது, ஒரு அனுஷ்டான காரியம் பண்ணுறது, எதுவுமே செய்யலை. இப்போது இகசுகத்துக்கும் வழி இல்லை. இனிமேல் என்ன பண்ணுறது? இவ்வளோ பணம் இருக்குது, பொருள் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனாலும் சுகம் இருக்குமா தெரியலை. சரி, பரசுகத்துக்காவது ஏதாவது சேர்த்துண்டோமா? அதுவும் தெரியல. இப்போது யார்கிட்ட போய் கேட்கலாம்னு தெரியல. கோவிலாக போகிறார், ஒவ்வொரு கோயிலாக போகிறார், வரார். சரி, தன்னுடைய பிள்ளை தான் கல்கட்டாவில் இருக்காரே, அங்கே போய் இருப்போம் அப்படின்னாலுமே அது ஒத்து வருமானு தெரியல. அந்த மாட்டு பொண்ணுக்கும் தனக்கும் சரியாக சேர்ந்து வருமா? தாங்கள் அங்கே போய் இருக்க முடியுமா? ஒரு 3 நாள் 4 நாட்கள் கழித்து அந்த உறவு முதல் நாள் இருந்தது போலவே இருக்குமான்னு ஒரு பயம், ஒரு சந்தேகம். தங்கள் மேல் ஒரு பிரியம் மாறாமல் இருக்குமா தெரியாது. ஆக தூரத்திலிருந்து பார்த்து கொண்டே இருந்தாலும் இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு இருந்துக்கலாமேன்னு ஒரு பயம், ஒரு எண்ணம், ஒரு தவிப்பு.
இப்போ என்ன செய்யறது? எல்லா கோயிலுக்கும் போகிறார். கடைசியில் நேர காஞ்சிக்கு வரார். மகா பெரியவா முன்னாடி நிற்கிறார். இந்த எண்ணத்தை எல்லாம் எப்படி அப்படி ஒரு கோர்வையாக பெரியவாள்கிட்ட போய் சொல்கிறது? ரிட்டையர் ஆகிட்டேன், எனக்கு அடுத்து எங்கே போகிறதுன்னு தெரியல, ஒரே குழப்பமாக இருக்குது, இப்படிலாம் சொல்ல முடியாதே மகான்ட்ட. என்ன பேசுவதுன்னு தெரியல. ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு தான் வாங்கிட்டு வந்த புஷ்பம் பழங்கள் எல்லாத்தையும் பெரியவா முன்னாடி பவ்யத்தோடு வச்சுட்டு அப்படி ஓரமாக ஒதுங்கிக்கிறார். இப்போ இவருக்குள்ளே இவ்வளவு குழப்பங்கள் இருக்குது. எங்கே போகலாம், எங்கே இருக்கலாம், என்ன செய்யலாம், என்ன பண்ணுறது, ஒன்றுமே தெரியலையே, இவ்வளோ குழப்பங்கள். அதை மகான் அறிந்து கொள்ளாமல் இருப்பாரா? மகானும் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அடுத்து வந்த பக்தருக்கு பிரசாதம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறார். இந்த பக்தர் ஒதுங்கி போய் ஒரு ஓரமாக நின்றுக்கிறார். அப்படியே கொஞ்சம் நேரம் மாறுது. இந்த பக்தரை அப்படி தன்னுடைய செய்கையால் அப்படி அழைக்கிறார் கிட்ட. அவர் பவ்யமாக வந்து பெரியவாக்கு முன்னாடி வந்து நிற்க, நீ கோயிலுக்கெல்லாம் போனேன்னு சொன்னையே, எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் போனேன்னு பெரியவாளாக கேட்க, அவர் வந்து நான் இந்த கோயிலுக்கு போனேன் பெரியவா, அங்கே போய் காமாட்சியை பார்த்தேன், அப்புறம் மீனாட்சியை பார்த்தேன், மதுரைக்கு வந்தேன், இப்படி எல்லாமே சொல்ல, ஓஹோ சரி காவேரி கரைக்கு போனையோ அப்படின்னு பெரியவாளாக கேட்குறார். இவருக்கு புரியல. போனேன் பெரியவா. சரி, காவேரி உற்பத்தி ஸ்தானத்தில் எப்படி இருக்குது, ரொம்ப குறுகலாக இருக்கோன்னோ அப்படின்னு கேட்டார். ஆமாம் பெரியவா, ரொம்ப குறுகலாக தான் இருக்கும். சரி, காவேரி சங்கமஸ்தானத்துக்கு போயிருக்கியோ, அங்கேயும் ரொம்ப குறுகலாக இருக்குமோன்னோ? ஆமாம் பெரியவா, அங்கேயும் ரொம்ப குறுகலாக தான் இருந்தது பெரியவா. ஓஹோ, அப்போ நீ காவேரி ஸ்நானம் பண்ணேன் பெரியவா. சரி, காவேரி ஒரு இடத்துல பெருசாக ஓடுமே விரிஞ்சு, அதுக்கு என்ன பேர் தெரியுமோ? அது அகண்ட காவேரி பெரியவா. அந்த அகண்ட காவேரி எங்கே இருக்குது சொல்லு பார்ப்போம். இவ்வளவு கேள்வியும் மகா பெரியவா கேட்குறார் அந்த பக்தர்கிட்ட, தனக்கு ஏதும் அறியாதது போல். அந்த பக்தரும் அகண்ட காவேரி ஓடுற இடம் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்குது பெரியவா. திருச்சி இருக்கோன்னோ. சரி, இந்த அகண்ட காவேரி போகிற அந்த க்ஷேத்திரத்துக்கு என்ன பேருன்னு தெரியுமா நோக்கு அப்படின்னு கேட்க அந்த பக்தருக்கு தெரியலை. அப்படியே வீழ்ச்சிண்டே இருக்கார், நெளியறார், பார்த்துட்டே இருக்கார். எல்லார்ட்டையும் கேட்குறார். சுவாமிகள் எல்லாரும் பார்த்துட்டே இருக்கா. சொல்கிறேன் கேட்டுக்கோ. காவேரி அகண்ட காவேரியாக ஓடுற இடத்துக்கு மழநாடுன்னு பேர். அந்த மழநாட்டிலேருந்து வந்த பக்தாள்லாம் ரொம்ப ஆச்சாரமாக இருப்பா, தீவிர பக்தர்களாக இருப்பா தெரியுமோ? எங்கள் ஆற்றுல எங்கள் தாத்தா கூட சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் பெரியவா அப்படின்னு சொல்ல, உன்னுடைய முன்னோர்களும் ஒரு காலத்தில் அங்கே தான் இருந்திருக்கா தெரியுமோ? இவ்வளவு கேள்விகள் எங்கெல்லாமோ சுற்றிட்டு இந்த பக்தருக்குள் இருந்த அந்த கேள்விக்கு அப்படியே டைரக்டாக வந்துட்டார். இப்போ மகான் எங்கே போகிறது என்ன செய்யறதுன்னு தானே தெரியல அந்த பக்தருக்கு. இப்போ சுவாமிகளே பதில் சொல்கிறார். நீ என்ன பண்ணு, ரிட்டையர் ஆகிட்டேயோன்னோ? இவர் சொல்லலை ரிட்டையர் ஆகிட்டேயோன்னோ. ஆமாம் பெரியவா. நேர மழநாட்டில் அகண்ட காவேரிக்கு பக்கத்தில் திருச்சியில் உன்னுடைய ஜாகையை வச்சுக்கோ. நீயும் ஆம்படையானும் போய் அங்கே போய் தங்கிக்கோங்கோ. நீ என்ன பண்ணுற, நித்தியமாக ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி, ஜம்புலிங்க சுவாமி, அகிலாண்டேஸ்வரி அம்பாள், வயலூர் சுப்பிரமணிய சுவாமி, உச்சி பிள்ளையார் கோயில், குணசீலம் கோயில், ஸ்ரீனிவாச பெருமாள் சன்னதின்னு எப்படி அங்கே என்னென்னலாம் இருக்கோ தினமும் ஒரு கோயிலுக்கு போ. அங்கே போய் சுவாமியை பார்த்துட்டு நீங்கள் வாங்கோ. ஆற்றுக்கு வந்து இருந்து அனுஷ்டானம்லாம் பண்ணுங்கோ. இப்படி நித்தியமாக ஒவ்வொரு கோயிலாக போயிட்டு வாங்கோ. எந்த குறையும் இல்லாமல் நீயும் ஆற்றுக்காரையும் க்ஷேமமாக இருப்பேள், கவலையே வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிரசாதம் கொடுத்தாராம். அந்த பக்தருக்கு கண்ணிலிருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடுது. அவர் தனக்கு என்ன கஷ்டம்னு சொல்லலை, தன்னுடைய மனதில் என்ன குழப்பம் இருந்தது என்பதை வாய் திறந்து சொல்லவில்லை. ஆனாலும் மகான் எப்படி கண்டுபிடித்தார், அதிலும் அழகாக அந்த ஊரின் பெருமையை சொல்லி, அந்த க்ஷேத்திரத்தின் மகிமையை சொல்லி, அவரை அந்த இடத்தில் இங்கேயே ஜாகை அமைச்சுக்கோன்னு மகானே கேள்விக்கு பதிலாக அவ்வளவு அமிர்தமாக இதை சொன்னார் என்றால், மகானின் கருணையை நாம் என்னவென்று சொல்வது? இதிலிருந்து ஒரு முக்கியமான விஷயம் உண்டு. நம் இல்லத்தில் நம் உள்ளத்தில் என்னென்ன கஷ்டங்கள் உண்டோ, என்னென்ன குறைகள் உண்டோ, என்னென்ன கவலைகள் உண்டோ, சந்தேகங்கள் உண்டோ, அனைத்திற்கும் தீர்வு மகா பெரியவாளிடத்தில் உண்டு. அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கார், கேட்டுட்டு தான் இருக்கார். உண்மையான ஸ்ரத்தையான திருடமான பக்தி அவரிடத்தில் இருந்தால் அனைத்திற்குமான தீர்வு உரிய காலத்தில் நிச்சயமாக கிடைக்கும். சக்ருத் ஸ்மரண மாத்திரேன பவரோக விநாசகே சந்திரசேகர பாதாப்சே வாசேதாம் ஹிருதிமே சதா.
விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். கோபுரம் டிவி.com. பக்திமயம்.